அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து வந்தது $65.40. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்தது, கிட்டத்தட்ட $67 வரைக்கும் வந்தது. பட் ஓவர் நெட் மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர், நேற்று க்ளோஸுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நிற்குது, அதாவது கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் வந்து நிற்குது. இது எப்போ வேணால் இது இந்த இடத்துலையும் வரலாம், இல்லைனா கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸில் மட்டும்தான் ஸோ ட்ரேடிங் வந்து இன்றைக்கி பண்ணணும். ஸோ க்ரூட் ஆயில் நேற்றே சொல்லியிருந்தேன் 5851க்கு வந்துட்டு செல்லிங் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். 5848 வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா 5725, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 125 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நாம் வந்து இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5851, சப்போர்ட் வந்து 5695. ஸோ நேற்றுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்றைக்குமே நான் எடுத்திருக்கேன். ஸோ எதனால் அப்படின்னா நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஏன்னா இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணால் கூட ஸோ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறி இருக்கும். ஆனால் இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணலை, இன்னும் ஒரு சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்கு சென்டர்லேயே பிரேக் அவுட் பண்ணாமல் ஸோ அதை விட சின்ன கேண்டில் ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஸோ இன்னும் பையர்ஸ் வந்து உள்ளார வரலன்னு அர்த்தம். ஸோ பையர்ஸ் வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு க்ளோஸுக்கு மேலேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் வச்சுருக்கோம், ஆனால் பையர்ஸ் வந்து உள்ளார வந்து வரல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாம் இன்னைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சேம் ரெசிஸ்டன்ஸ் தான், அதாவது எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் 5851 வந்தால் செல்லிங் வந்து பார்க்கலாம், செல்லிங் வந்து போகலாம். 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 5695 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதனால் அப்படின்னா ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுறப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கே தெரியும் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் 5851க்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக 6680 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறதுனா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 5695. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த இடம் வந்து வரல, 5695 வரல. ஸோ இன்னைக்கு வந்து வரனால கண்டிப்பாக அகைன் வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த இடம் வந்தால் ஸோ நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, நீங்கள் வந்து இந்த இடத்துலலாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா சிம்பிளாக ஒன்று பண்ணுங்கள். இந்த 5851க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனால் பை போங்க. இந்த 5695க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனால் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது பெட்டர், இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா ஒன்று நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் ரிஸ்க் எடுத்து பண்ணணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆனால் ஸோ நம்ம வந்து பையோ செல்லோ வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஈஸியாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பை எடுக்கும்னு நினச்சேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் நேற்று ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 368 பாயிண்ட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனது. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ 368.2 வந்தால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை 395 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சேனல் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ தான். ஸோ ஸ்டாப் லாஸ்ங்கிறது இந்த லோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. டார்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 280ல் ஒரு பை பண்ணி 280ல் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் 284 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஜிங்க்ல வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து பிரேக் அவுட் தான், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அந்த சேனல் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் மேலே வந்துடுன்னு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 900 905 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது.
ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர்லாம் மூவ்மெண்ட்டுக்கு கிடையாது. ஸோ மூவ்மெண்ட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.